Hi friends, welcome back to my channel. Niyaresh. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா இப்போ சம்மர் அப்படின்றதுனால நம்ம சம்மருக்கு தேவையான கொஞ்சம் மேக்கப், ஸ்கின் கேர் and beauty hacks பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். So first hack என்ன அப்படினு சொன்னா நம்ம சம்மர்ல எப்பவுமே நம்ம மேக்கப் wear பண்றோம் அப்படினு சொன்னா அந்த மேக்கப் வந்துட்டு சீக்கிரமாவே ஸ்வெட் இல்லனா ஆயிலி ஆக ஆரம்பிச்சிரும். சோ அது prevent பண்றதுக்கு வந்து நம்ம first என்ன பண்ணோம் அப்படினு சொன்னா ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்ல வந்துட்டு டேப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின் கேர் பண்ணி மேக்கப் wear பண்ணோம் அப்படினு சொன்னா மேக்கப் கம்பேரிட்டிவாவே லாங் லாஸ்டிங் ஆகும், ஸ்வெட் ஃப்ரீயாவும் இருக்கும். Next என்ன அப்படினு சொன்னா sunscreen application. Sunscreen application வந்து சம்மர் டைம்ல இன்னும் நிறைய ஸ்வெட் ஆகும். அதனால வந்து நம்ம அப்ளை பண்ணாம இருக்கலாம். ஏன்னா நான் இந்த மிஸ்டேக் ரொம்ப பண்ணுவேன். நார்மல் டேஸ் விட சம்மர் டைம்ல வந்துட்டு ரொம்பவே வந்து ஸ்வெட் ஆகும். அதனால வந்து sunscreen ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப இந்த மிஸ்டேக்கை பண்ண ஒரு பர்சன் தான் நான். கண்டிப்பாக நம்ம தப்ப பண்ணவே கூடாது. சன்ஸ்க்ரீன் இஸ் மஸ்ட் அண்ட் நம்ம கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியே ஆகணும். ப்ரிஃபரபிளி வந்துட்டு நீங்கள் ஒரு ஜெல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் இல்லைனா ரொம்ப லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்பலாம் ஸ்வெட் ஆகாது. அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷனுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக்காக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் SPF 30 and SPF 30+ இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 to 4 hours ஒன்ஸ் அந்த மாதிரி ரீஅப்ளை பண்ணால் கூட போதும். நீங்கள் வந்துட்டு ரீஅப்ளை பண்ணுறதையும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மேக்கப் ஹேக் தான். யூஸ்வலாக சம்மர்ஸில் வந்துட்டு ஒரு டெய்லி வேர் மேக்கப் லுக் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. எஸ்பெஷலி நீங்கள் ஐ மேக்கப்பில் வந்துட்டு ரொம்ப ஹெவி கண்டிப்பாகவே வேணாம். ஏன்னா கண்ணை சுற்றி இருக்கிற ஏரியா தான் வந்துட்டு ஈஸியாகவே ரொம்ப சீக்கிரமாகவே க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ மேக்கப் எவ்வளோ மினிமலாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ மினிமலாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து லிப்ஸை வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஹெவியான ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் டெய்லி லுக்கு யூஸ் பண்ணாமல் ஒரு நார்மல் BB க்ரீம், CC க்ரீம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணாலே வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஃபோர்த் ஹேக். ஸோ சன்ஸ்க்ரீன் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம், பட் நம்ம லிப்ஸை மறந்துடவே கூடாது. யூஸ் பண்ணுற லிப் பாம் இல்லைனா லிப் மாய்ஸ்சரைசரில் வந்துட்டு SPF இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுவும் இன்க்ளூட் பண்ணி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாடி எக்ஸ்ஃபோலியேஷன் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நம்ம சம்மர்ஸ்லேயும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பாடி எக்ஸ்ஃபோலியேஷன் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ நீங்கள் அதுவே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சம்மர் டைமில் வந்துட்டு நம்ம ஃபீட் வந்துட்டு கம்பேரிட்டிவாகவே ரொம்ப ஸ்டிக்கி ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் சாக்ஸ்லாம் வேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பேட் ஓடர் ப்ராப்ளம் கூட நிறையவே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலேயே சின்ன பெடிக்யூர் வீட்டிலேயே பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பக்கெட் இல்லைனா ஒரு டப்பில் வந்துட்டு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வெறும் எப்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உங்களோட ஃபீட்டை வந்துட்டு நல்லாவே சோக் பண்ணி ஒரு 10 minutes வச்சுட்டு எடுத்துடலாம். ஹேக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாடி ஓடர் ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்துடலாம். ஸோ பேசிக்காகவே பாடியோட சம்மர் டைமில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்டர்பிங்கான ஃபேக்டராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாடி வாஷ் விட ரொம்ப நல்ல சென்டடான பாடி வாஷ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த சேம் சென்ட்டில் இருக்கிற பாடி லோஷன் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம பாடி வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உடனேவே நம்ம வந்துட்டு பாடி மாய்ஸ்சரைசர் இல்லைனா பாடி லோஷன் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். பாடி லோஷன் அப்ளை பண்ண உடனேயே ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிற அந்த டைம்லேயே வந்துட்டு நம்ம இம்மீடியட்டாகவே அந்த சேம் பர்ஃப்யூம் இல்லைனா அந்த சேம் சென்ட்டில் இருக்கிற பர்ஃப்யூம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நார்மலான ட்ரை ஸ்கின்னில் நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் விட மாய்ஸ்சரைஸ்டு ஸ்கின்னில் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமோட சென்ட்டோட லாஞ்சிவிட்டி வந்துட்டு ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சம்மர் டைமில் வந்துட்டு நம்ம ஐஸ் வந்துட்டு ரொம்ப பேர்ன் ஆகுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம டெய்லி கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு கண்ணில் வந்துட்டு ஒத்தி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பவுல் எடுத்துக்கலாம், அதில் வாட்டர் ஃபில் பண்ணி ஐஸ் க்யூப்ஸ் ஃபில் பண்ணி அதில் நம்ம ஃபேஸை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலான பொட்டேட்டோ ஜூஸ் யூஸ் பண்ணி உங்கள் கண்ணை சுற்றி இருக்கிற ஏரியாவில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நல்ல கூலிங்கான எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம்மர் வந்துட்டாலே நிறைய பேருக்கு ப்ரிக்லி ஹீட் ப்ராப்ளம் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணி கூல் பேக்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்துட்டு நீங்கள் அந்த கேண்டிட் பீ பவுடர் யூஸ் பண்ணலாம். அந்த கேண்டிட் பீ பவுடர் தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே வாங்குவாங்க. இது வந்துட்டு ஒரு மெடிக்கேட்டட் பவுடர் தான், ஆனால் உங்களுக்கு வந்து நல்லாவே ரிலீஃப் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஹேக் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தான் ஆயில் ஃப்ரீ மேக்கப் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் நம்ம வேர் பண்ணாலும் கண்டிப்பாக வந்துட்டு மேக்கப் வந்துட்டு ஆயிலியாக ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இந்த blotting பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை வந்து நீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன காம்பேக்ட் பவுடர் கேரி பண்ணணும். இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஈஸியாக மேக்கப்பை செட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஹேக் என்ன அப்படின்னு சொன்னால், சம்மர் டைம் அப்படின்றதுனால ஹேர்லேயும் நிறையவே ஸ்வெட் ஆகும் அண்ட் அட் த சேம் டைம் அதுலேருந்தும் நம்மளுக்கு பேட் ஓடர் வரும். ஸோ அதுக்கு ஒரு குட்டி ஹேக் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட கோம்பில் வந்துட்டு பெர்ஃப்யூமை டேரெக்டாக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது யூஸ் பண்ணி நம்ம கோம் பண்ணிக்கலாம். நம்ம பெர்ஃப்யூமை டேரெக்டாக வந்துட்டு ஹேர்லேயோ இல்லைனா ஸ்கேல்ப்லேயோ கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அது ரொம்பவே வந்துட்டு ஸ்கின் அண்ட் ஹேரை ரொம்பவே ட்ரை அவுட் பண்ணி விட்டுரும். ஹேர் ப்ரஷில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் கோம் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த பேட் ஓடர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் இன்டேக். ஸோ கண்டிப்பாக நம்ம 8 to 10 glasses ஆஃப் வாட்டர் கண்டிப்பாகவே நம்ம டெய்லி வாட்டர் இன்டேக் கண்டிப்பாக எடுக்கணும். அண்ட் நம்ம ஃபோனில் ரிமைண்டர்ஸ்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம ½ an hour ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வாட்டர் இன்டேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அண்ட் அது நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின் அண்ட் நம்ம பாடி ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் வாட்டர் இன்டேக் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்களோட காமெண்ட்ஸை கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.